வணக்கம் and welcome to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து potatoes யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதுக்கு பேர் வந்து mashed potatoes. என்னோட சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் எனிபடி கேன் குக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க mashed potatoes எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 600 கிராம்ஸ்க்கு மேலே பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அது முதல்ல நம்ம வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு இது பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாக நம்ம சேர்க்குறத விட குக்கரில் நம்ம வந்து கட் பண்ணி கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். பொட்டேட்டோஸை நம்ம குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் கவர் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 5 விசில்ஸ்க்கு வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியை மொத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வெறும் ட்ரையாக நம்ம எடுத்துக்க போகிறோம் பொட்டேட்டோஸை. இந்த மாதிரி மேஷர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் லம்ப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொட்டேட்டோஸை ஃபுல்லாக மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் வந்து சூடாக இருக்கிறதுனால அந்த ஹீட்லேயே வந்து இந்த பட்டரும் சேர்த்து மெல்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி சர்க்கிளில் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம திருப்ப வந்து ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வரும். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது அன்சால்டட் பட்டர், அதனால நான் 1 டீஸ்பூன் வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த சால்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம நல்லா பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டு பால் வந்து வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பாலை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கும் போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீமியான ஒரு டெக்ஸ்சராக வரணும், தண்ணியாக ஆகிடக்கூடாது. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செஞ்ச உடனே சுட சுட வந்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மேஷ் பொட்டேட்டோ வந்து நம்ம தனியாக சர்வ் பண்ணி சாப்பிட்றத விட அது கூட ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து க்ரீமி மஷ்ரூம் கிரேவி. க்ரீமி மஷ்ரூம் கிரேவின்றது வந்து நம்ம பாஸ்தா ஸ்டைலில் ஒரு க்ரீம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அதை க்ரீமியாக மஷ்ரூமை வந்து நம்ம வந்து குக் பண்ணி அதோட இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கார்லிக் பிரெட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நான் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.